ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மார்னிங் மன்னா என்ற தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் இந்த நாளுக்குரிய வார்த்தை, கர்த்தரை பரீட்சை பார்க்க வேண்டாம். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 79:11. கட்டுண்டவனுடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை உமது புயபலத்தால் உயிரோடே காத்தருளும். சாலமோன் வயது சென்று அஸ்தோரத்தையும் மேலோக்கையும் வேறு பல தெய்வங்களையும் பின்பற்றி தொடங்கினான். அவனுக்கு பிறகுதான் யெரொபெயாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லானதை செஞ்சிட்டான். கன்று குட்டிகளை செய்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இவைகள் தான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின தெய்வங்கள் என்றான். 1 ராஜாக்கள் 12:28 முதல் 33 வசனங்களில் அவருக்கு பின் வந்த ராஜாக்களும் கர்த்தருக்கு முன்பாக பொல்லாப்பானவைகளை செய்தார்கள். கர்த்தர் தமது தீர்க்கதரிசிகளை அனுப்பி மக்களை எச்சரித்து இஸ்ரவேலருக்கும் யூதாவுக்கும் மேன்மேலும் அவரை விட்டு விலகி போய் பாகாலை வணங்கினார்கள். எனவே கர்த்தர் அவர்களை பாபிலோனியர் கையிலும் அசேரியர் கைகளிலும் ஒப்பு கொடுத்தார். சிதேக்கியா ராஜாவின் நாட்களில் நேபுகாத்நேச்சார் அதன் அலங்கத்தை இடித்து சிதேக்கியாவின் குமாரர்களை அவன் கண்களின் முன்பாக கொன்று போட்டானான். சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி கரங்களில் வெண்கல விலங்கிட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டான். ஆலயத்திற்கு தீ வைத்து கொளுத்தி நகரத்தில் மிகுதியா இருந்த மக்களை சிறைபிடித்து சென்றான். இப்படி மக்களை கர்த்தர் தண்டித்தாலும் அவர்களை அவர் முற்றிலுமாக மறந்து விடவில்லை. எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் அவர் பாபிலோனியை 70 வருடம் நிறைவேறிய பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்றார். எரேமியா 29:10 என்பதை வாசிக்கிறோம். Have a blessed day. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.